இன்னைக்கு நம்ம மெய்வழி கம்சலா ஆனந்தகி ஆதியே துணை மெய்வழி கம்சலா ஆனந்தகி அங்கத்தினரின் 753 அவங்களுடைய சுயசரிதம் பார்ப்போம். எனது பூர்வீக பெயர் நாராயணி அம்மா. என் பெற்றோருடன் சென்னையில் குடியிருந்து வந்தேன். ரெங்கராஜுலு நாயுடு என்பவர் முதலில் ரங்கூனில் வேலை பார்த்து வந்தார். பிறகு சென்னையில் வீடுகளுக்கு குழாய் போடும் தொழில் செய்து வந்தார். அவருடன் 1937 எனக்கு திருமணம் நடந்தது. தேனாம்பேட்டையில் எங்கள் வீட்டின் அருகில் மெய்வழியில் சேர்ந்த அனந்தர் ஒருவர் வசித்து வந்தார். வாராவாரம் அவர் வீட்டில் பஜனை நடக்கும். அங்கு கூடுபவர்கள் மிகவும் பக்தி சிரத்தையாக இனிய பாடல்கள் பாடுவது எங்களை கவர்ந்தது. நாங்களும் அதில் கலந்து கொள்வோம். பாடல்கள் இதுவரையில் கேட்டறியாத புதுமையாகவும் ஆன்மீக உணர்ச்சியை எடுப்பதாகவும் இருந்தபடியால் அவைகளை எங்களுக்கு எழுதி கொடுக்குமாறு அந்த அனந்தரிடம் கேட்டோம். அதற்கு அவர் மெய்வழி நூல் என்ற புத்தகத்தை கொடுத்து அதை படித்ததும் சிரசிற்கு மேல் உயர்ந்த அலமாரியில் பரிசுத்தமாக வைத்து பாதுகாக்குமாறு சொன்னார். அதை எழுதியவர் ஒரு அவதார புருஷர் என்றும் மதுரைக்கு அருகில் உள்ள அருப்புக்கோட்டை ரோட்டில் அவனியாபுரத்தில் ஆசிரமத்தில் இருப்பதாகவும் சொன்னார். மதுரையில் உள்ள ஆசிரமத்தில் நடைபெறும் ஒரு திருவிழாவிற்கு சென்னையில் உள்ள அடியார்களுடன் நாங்களும் கூடவே சென்று ஆண்டவர்களை முதலாக தரிசித்தோம். அப்போது கத்திரி வெயில் காலமாகையால் ஆண்டவர்கள் பரிவோடு எங்களை பார்த்து தரையில் கால் வைக்காமல் புல்மேல் கால் வைத்து தானே நடந்து வந்தீர்கள் என்று கருணையுடன் கேட்டார்கள். அவர்களுடைய அன்பும் வசீகர தோற்றமும் தெய்வீக திருவசனங்களும் எங்களை கவர்ந்தன. திருவிழா நிறைவேறியதும் பழனிக்கு போகிறோம் என்று சொல்லி விடைபெறும்போது, பழனியா, அது இங்கே அல்லவா இருக்கிறது என்றதும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதன் கருத்து அப்போது விளங்காவிட்டாலும் பிறகு அவர்களின் மாணாக்கராகி பழகிய பின் விளங்கிற்று. என் கணவரின் அங்கத்தினரின் 721 ஆண்டவர்கள் சூட்டிய தீட்சா நாமம் மெய்வழி பரத்வாஜ அனந்தர். எனது அங்கத்தினர் எண் 753 தீட்சா நாமம் மெய்வழி கம்சலா ஆனந்தகி. பிறகு அவர்களின் அருளால் இவ்வுலகத்தில் வேறு எங்கும் கிட்டாத அடைதற்கரிய மறுபிறப்பென்னும் பிரம்மோபதேசம் பெற்றோம். ஒரு தவமும் செய்யாது உலக வாழ்க்கையிலேயே ஈடுபட்டிருந்த எங்களுக்கும் மாணிக்கவாசக பெருமான், தாயுமான சுவாமிகள் முதலிய மெய்ஞான செம்மல்கள் பெற்ற அதே மெய்ப்பொருளை எங்கள் சிரசிலும் ஏற்றி வைத்தார்கள். வேத மாமறைகளின் சட்டத்தின்படி உடல் பொருள் ஆவி தத்தம் செய்த பிறகுதான் சர்க்குரு பெருமானிடம் பிரம்மோபதேசம் பெற வேண்டும். இருப்பினும் கலியுகம் ஆதலால் ஆண்டவர்கள் தங்கள் தவத்தை பிச்சையாக அள்ளி போட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தும் ஆண் பெண் இருபாலருக்கும் அதை இலவசமாக வழங்குகிறார்கள். உன் உடல் பொருள் ஆவியை எமக்கு வாங்கிக் கொள்ள தெரியும், இனி நீ சத்திய ஒழுக்கத்தில் தேவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார்கள். ஈசனாம் ஞானி இருந்துள்ள இடத்தே இருப்பதே முத்தி என்ற வேத வசனத்துக்கு இணங்க நாங்கள் 1947 சாலைவாசியாக அவர்கள் திருவடி நிழலில் குடியேறினோம். அப்போது எங்குமே மக்கள் யார்க்கும் எங்குமே மக்கள் யார்க்கும் இடர்களை தோங்க வேண்டி திங்கள் இறைஞ்சும் தெய்வ தேடு கூடகத்தை பாட. இப்படிப்பட்ட இந்த தேடு கூடகத்தை இயற்றி எங்களுக்கு அதை முறைப்படி பாட பழக்கினார்கள். ஒரு நிமிஷங்க. அடுத்தது, சாலையில் குடியிருந்த போது ஒரு சமயம் என் கணவருக்கு சிறுநீர் வெளியாகாமல் வயிற்று வலி கண்டதால் ஒரு வாரம் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை. இதை கவனித்து ஆண்டவர்கள் பரத்வாஜன் எங்கே என்று என்னை கேட்டார்கள். நான் அவர் வராததற்கு காரணம் கூறியதும், முன்பே ஏன் எம்மிடம் சொல்லவில்லை என்று கடிந்து கொண்டு அவனை உடனே அழைத்து வா என்று உத்தரவிட்டார்கள். அதன்படியே ஆலயத்திற்கு அவரை அழைத்துச் சென்றேன். தங்கள் திருக்கரத்தித்தாலேயே அவருக்கு தீர்த்தம் கொடுத்து, இனி கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள். ஓரிரு நாட்களுக்குள் பூரண குணமாகிவிட்டார். ஒரு நாள் என் கணவர் வயலில் மண் வெட்டி கொண்டிருந்த போது ஒரு நாகம் அவரை தீண்டி விஷம் தலைக்கேறி விட்டது. அவரை திருமாளிகைக்கு தூக்கிச் சென்றதும் ஆண்டவர்கள் அவர் முகத்தில் தீர்த்தம் தெளித்து
கண் திறந்து பார்க்கும்படி சொன்னார்கள். உடனேயே அவர் கண் திறந்து ஆண்டவர்களின் திருமுகத்தை பார்த்தார். திருமாளிகையிலேயே அவர்கள் முன் இருக்கச் செய்தார்கள். என்ன அதிசயம்! 1 மணி நேரத்தில் விஷம் இறங்கி மயக்கம் தெளிந்து புத்துயிர் பெற்றார். எனக்கு மாங்கல்ய பிச்சை அளித்த என் சர்க்குருபிரான் சீர்பாதங்களை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். என் முதல் குழந்தை சாலை சுந்தரராஜனுக்கு 4 வயது ஆகியும் பேச்சு வரவில்லை. வாய் திறந்து அம்மா என்று ஒருமுறை கூட என்னை கூப்பிடவில்லை. இது எங்களுக்கு பெருங்கவலையாக இருந்தது. வேறு வழியில்லாமல் ஆண்டவரிடம் அவனை கூட்டிப் போய் இதைச் சொன்னோம். ஆண்டவர்கள் கவலைப்படாதே, சீக்கிரமே பேச்சு வந்துவிடும் என்று கூறியவாறு முகத்தில் தீர்த்தம் போட்டார்கள். 6 மாதத்திற்குள் அவனுக்கு பேச்சு வந்து படிப்படியாக நல்ல நிலைக்கு வந்துவிட்டான். அடியார்களின் குறைதீர்க்கும் ஆதிநாயக செம்மலாகிய எங்கள் தேவதேவேசனுக்கு எப்படி நன்றி செலுத்துவேன்? 10 ஆண்டுகள் தொடர்ந்து சாலைவாசியாக இருந்தோம். ஒரு நாள் ஒருவரின் அஜாக்கிரதையினால் சாலையில் எங்கள் வரிசையில் இருந்த 18 கூரை வீடுகளும் எரிந்து சாம்பலாயின. அப்போது நான் கர்ப்பிணியாக இருந்ததால் இதை கண்டு மயக்கமுற்றேன். அருகில் இருந்தவர்கள் என்னை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். எங்கள் உடைமைகள் அனைத்தும் தீயில் எரிந்து போயின. குருபத்தினி அவர்களின் தாயார் உம்மு சல்மா மூலமாக தெய்வ பிரசாதம் எனக்கு கொடுக்கப்பெற்றதும் தெளிவு வந்தது. அங்குள்ளவர்கள் எங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்தனர். ஆண்டவர்கள் புது விடுதி ஒன்றும் அமைத்து கொடுத்தார்கள். அதில் சுகப்பிரசவமாகி பின் குழந்தைக்கு சாலை வெயிலவன் என்ற நாமம் சூட்டப்பெற்றது. குழந்தைகள் வளர்ந்து விட்டன. என் கணவர் ஆண்டவரிடம் உத்தரவு பெற்று சென்னைக்கு வந்து வேலையில் அமர்ந்தார். அங்கு அவருக்கு போதிய வருவாய் இல்லாததால் நான் சாலையில் மேலும் 1 வருடம் தங்கினேன். ஆண்டவர்களே என் குடும்பம் நடத்துவதற்கு வேண்டிய உதவிகள் செய்தார்கள். அதன் பின்னர் நானும் சென்னை வந்து சேர்ந்தேன். எனது கணவர் மெய்வழி பரத்வாஜானந்தர் நவம்பர் 1983இல் ஆண்டவர்கள் அருளால் தான் உடலெடுத்த பலன் பெற்று பரிசுத்த ஜீவப்பிரயாணம் ஆனார்கள். சென்னையில் உள்ள ஜீவ சகோதரர்கள் கூடி அவரை நல்லடக்கம் செய்தனர். மாண்டார் மீண்டெடுவார்கள். ஆகையால் மனைவி இறந்தால் புருஷன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது, புருஷன் இறந்தால் மனைவி மாங்கல்யத்துடனே இருக்க வேண்டும் என்று வடலூர் வளர்ப்பிரானவர்கள் கூறியுள்ளபடி ஆண்டவர்கள் அடியார்களில் ஒருவராகினார். என் கணவர் மறுபடியும் எழுந்து வருவார். மீண்டும் நாங்கள் நித்திய தேகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் நித்திய சுமங்கலியாகவே இருந்து வருகிறேன். இது அவங்களுடைய ஒரு சரிதம், சுருக்கமான சரிதம். இன்னொரு சரிதமும் நம்ம பார்ப்போம்.